ஹாய் மை டியர் ஃபேமிலிஸ், நான் உங்களை டிஎப் எல்லோரும் நல்லா இருக்கிற மாதிரி நான் நல்லா இருக்கேன். தமிழ்நாட்டிலேருந்து தேனியிலேருந்து வண்டி பெரியார் குமிளி இந்த ஏரியா தான் போகிறோம். நம்ம வந்து பார்த்திங்கன்னா பைக்கில் போகாமல் கார்லேயே தான் போகிறோம். இந்த கார் வந்து பார்த்திங்கன்னா அண்ணனோட காரு. அண்ணங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா கோயம்புத்தூர் பொள்ளாச்சி இங்கேருந்து வந்துருந்தாங்க. அவங்க கூட வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு ஜாலியாக ஒரு ட்ரிப் ஒன்று போகிறோம். அந்த ட்ரிப் வந்து பார்த்திங்கன்னா மழை அதிகமாக பெய்யறதுனால நம்ம காரில் தாங்க போகிறோம். நம்ம அண்ணங்க தான் ரைட் பண்ணுவாங்க. நம்ம வந்து பார்த்திங்கன்னா பேக்கில் உட்காந்து நம்ம வீடியோ எடுத்துகிட்டே வரும். ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ரன்னிங்கில் போகும்போது நம்ம வீடியோ கண்டினியூ பண்ணிடுவோம். ஓகே கைஸ், எடுக்கலாமா? நம்ம போயிட்டுருக்க இடம் வந்து பார்த்திங்கன்னா பாளையம், அதாவது சுருளி போகும் பார்த்திங்களா, பாளையம் சுருளி இந்த பிளேஸ் தான் நான் காமிச்சிட்ருக்கேன். இங்கே தான் நெல் விவசாயம் அதிகமாக பண்ணுவாங்க. அந்த இடத்த தான் உங்களுக்கு காமிச்சிட்ருக்கேன். போயிடுறேன், நீ போயிரு. தெரியுதா கீழே அந்த மாடு? பின்னாடி அடைச்சிருக்க மாட்டே. பின்னாடி வந்து ஓப்பன்ல தானே இருக்கும். பின்னாடினா அந்த அளவுக்கு கயிறு கட்டி இருப்பாங்க. டோர் அளவுக்கு தான் இது. இதுக்கு ஏகப்பட்ட ஃபார்மாலிட்டிஸ் பண்ணி தான் அதை வந்து மேலே ஏற்றணும். நல்லா வாசனை. ரோடுக்கு 1 லட்சம் 2 லட்சம் அந்த மாடு கொண்டு போகிறதுக்கு.
அது வந்து முன்னாடி பாஸ் இன்வெர்டர் இதுலலாம் ஹை பவர் அந்த மாதிரி இப்போல்லாம் வந்துட்டு அதெல்லாம் ஒரு விஷயம் இல்லை. அது பூராமே வந்துட்டு வண்டி ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு மட்டும்தான் இது. அதுக்கப்புறம் பூராமே பேட்டரி அதுன்னு இந்த மாதிரி வேற மாதிரி கொண்டு வந்து ஏசி எல்லாமே பேட்டரியில் ஓடுதா தம்பி? இந்த பழைய மாடல் தான். அது பழைய மாடல் தான். ஆனால் இருந்தாலும் இதெல்லாம் ஓரளவுக்கு நல்லாவே இது பண்ணிட்டாங்க. இல்லைடா ஒரு தடவை என்ன இடம் ஏசி ஏனே நீ கம்மி வந்து வைக்கிற ஒரு 2ல வைனே இல்லாட்டினா கிளாஸ் அப்புறம் இறங்கின வேணாம். ஏசி ஆஃப் பண்ணி போடாத. ஏசியை வேணாம் ஆஃப் பண்ணு. அது என்ன ஏரியா? இந்த ஏரியா இருக்குல்ல, ஏசி ஆஃப் பண்ணிடுறேன். ஆசாட்டா இருக்கு பாஸ் முன்ன வச்சுருந்தேன். அது ஃபேன் வெங்கட் இதுல 3 தேர்ட் கியர்லயே போறியா? என்ன தேர்ட் கியர்ல அந்த வண்டி எப்படிடா? இல்ல இந்த வண்டில தான் சொல்றேன். இந்த வண்டில தேர்ட் கியர்ல ஏத்திறியாவே என்னால 3வது கியர்ல போக முடியல. அதான் பாஸ் எனக்கு டவுட் இருந்திருக்கு. வண்டி ஜெனரல் மாதிரி டவுட் இருக்கு. ஜெனரல் மாதிரி அப்படி இல்ல பாஸ். நான் ஈஸியா கட் பண்ணி ஓட்டுறேன். நீங்க அப்படி ஓட்ட முடியாது பாஸ். அந்த இடத்துல அதான் சொல்லிட்டேன் எனக்கு ஓட்ட தெரியாதுடா. இல்ல நான் தான் ஓட்டுறீங்க. என்னன்னா கொஞ்சமாச்சும் அது எப்படி சொல்றது, இந்த வேற சின்னத்துல டிரைவிங்க எப்படி வீடியோ எடுக்கலாம் லவ் பண்ணுவீங்க அந்த மாதிரி டிரைவிங்க லவ் பண்ணுவோம். தனி என்ன போச்சு? அவ்வளோதான், மழை பெஞ்சா அவ்வளோதான் டைம் முடிச்சு. தம்பி அன்னைக்கு தான் தம்பி இந்த வீடியோ பார்த்தேன். எப்பயுமே தண்ணி குறையாத தண்ணி வரும் வீடியோல. அப்புறம் என்னது அவன் வீடியோக்கு அந்த வீடியோ கமெண்ட் பேட் நிறையா. நம்ம தமிழ்நாட்டிலிருந்து கேரளா செக் போஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா உள்ள என்ட்ரி அப்புறம் சபரிமலை கொட்டக்காரா அதெல்லாம் போட்டிருக்கு. நம்ம இப்போ உள்ள என்ட்ரி அது வந்து பார்த்திங்கன்னா குமுளி. ஃபஸ்ட்டு நம்ம தமிழ்நாட்டிலேருந்து உள்ளே போகிறது குமுளி தான். குமுளிக்கு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா வண்டிப்பெரியாறு அப்புறம் இந்த பிளேஸ்லாம் நம்ம போக போகிறோம். இந்த வேகத்தடை ஏறி இறங்கணுன்னேவும் லெஃப்ட் சைடில் வந்து பார்த்திங்கன்னா செக் பண்ணுவாங்க. ரைட் சைடு வந்து பார்த்திங்கன்னா அந்த நேந்திர சிப்ஸ் இருக்குல்ல, அது அல்வா, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக கலர் சாக்லேட்டு, ஜெல்லி மிட்டாய், லாட்ரி செட்டு இது எல்லாமே இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா கேரளா ஜீப்பு. கேரளாவில் ஜீப் தான் ஃபேமஸ்ஸு. இருக்க வண்டிகள்லேயே ஜீப் வந்து ரொம்ப ஃபேமஸ்ஸு. இது ஃபுல்லாக கேரளா பஸ்ஸு. அப்புறம் இது வந்து குமுளி பஸ் ஸ்டாண்டுங்க. அது இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா ஃபுட்பால் டீமு கட் அவுட் வச்சுருக்காங்க. நம்ம தமிழ்நாட்டில் வந்து எந்தளவுக்கு கிரிக்கெட்டு வெறியர் இருக்கிறாங்களோ அதேமாதிரி கேரளாவில் வந்து பார்த்திங்கன்னா ஃபுட்பாலுக்கு ரொம்ப வெறித்தனமாக இருப்பாங்க. இது வந்து ஃப்ரூட்ஸ் கடை. ஃப்ரெஷ்ஷாக வந்து பார்த்திங்கன்னா கேரளாவில் விளையிற வாழைப்பழம், கிழங்கு இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நிறையா வச்சுருப்பாங்க. இந்த கடைகளில் நிறைய இடத்துல அந்த சிப்ஸ் தான் வந்து பார்த்திங்கன்னா நிறையா வந்து அப்படியே சுட சுட போட்டு கொடுப்பாங்க. அதான் அந்த வாழைக்காய் அங்கங்கே வச்சுருக்காங்க. இதில் ஃபேவரட்டான கடையெல்லாம் 2-3 கடை இருக்குது. அந்த கடையில் வாங்கி சாப்பிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். அப்புறம் ஃபுல்லாக இங்கே வந்து பார்த்திங்கன்னா ட்ரெஸ்ஸு வந்து குவாலிட்டியாக இருக்குங்க. நம்ம தமிழ்நாட்டிலேருந்து தான் இங்கே வருது. ஆனால் ட்ரெஸ் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ குவாலிட்டியாக கொண்டு வந்து இங்கே வைப்பாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா தேக்கடி ரூட் இருக்குது பார்த்திங்களா, போட்டிங்கு இங்கே போகும்ல, அந்த ரூட் வந்து பார்த்திங்கன்னா பக்கத்தில் வந்துட்டோம். இங்கே இருக்கு வருங்களேன், இருங்க ஒரு நிமிஷம். இந்த லெஃப்ட்டில் கீழே உள்ளே போனோம்னா தேக்கடி போட்டிங் போகிறது. காரு பைக்கெல்லாம் பார்க் பண்ணிவிட்டு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பஸ்ஸில் தான் கூப்பிட்டு போவாங்க. இங்கே ஒரு கிறிஸ்டின் சிலை இருக்குது பார்த்திங்களா, மாதான்னு நினைக்கிறேன், அவங்களோட சிலை இருக்குது. கடையெல்லாம் பார்த்திங்கன்னா நல்லா இருக்குங்க, பார்க்குறதுக்கு நீட்டாக க்ளீனாக இருக்குது.